கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்திலே நாம் தேவனுடைய ராஜ்யத்தின் மொழியை நாம் பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே முதல் வார்த்தையை நாம் பார்க்கிறோம். வெளிச்சம் உண்டாக கடவது. வெளிச்சம் உண்டாக கடவது என்று உருவாக்குகிற ஒரு வார்த்தை வேதாகமத்திலே சொல்லப்பட்ட முதல் வார்த்தையாக நாம் வாசிக்கிறோம். ஒன்றும் இல்லாத இடத்திலே வார்த்தை இருந்தது. வார்த்தை சகலத்தையும் உருவாக்கினது. இவ்விதமாக வார்த்தையின் மூலமாக இந்த உலகத்தின் அனைத்தும் உண்டாக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 33:6 வசனத்திலே கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது என்று நாம் வாசிக்கிறோம். எனவே இவ்விதமாக ஒரு வார்த்தையை கர்த்தர் சொல்லி எல்லாவற்றையும் உண்டாக்கினதை நாம் பார்க்கிறோம். வார்த்தையாகிய தேவன் வார்த்தையினாலே சகலத்தையும் படைத்தார். யோவான் 1ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை என்று சொல்லி நாம் தேவனை குறித்து இங்கு வாசிக்கிறோம். வார்த்தை இருந்தது, ஆதியிலே வார்த்தை இருந்தது. பூமியிலே எதுவும் இல்லாதிருந்த காலத்திலே ஆதியிலே வார்த்தை இருந்தது. வார்த்தையாகிய தேவன் வார்த்தையினாலே சகலவற்றையும் உண்டாக்கினார். எனவே தேவனுடைய ராஜ்யத்திலே இந்த வார்த்தை என்பது மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. நம்முடைய தேவன் வார்த்தையாக இருக்கிறார் என்று நாம் வாசித்தோம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். எனவே இந்த வார்த்தை என்பது முக்கியமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். 14ஆம் வசனத்திலே அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார், அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. எனவே வார்த்தையாகிய தேவன் மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று நாம் வாசிக்கிறோம். எனவே தேவனுடைய ராஜ்யத்திற்குள் வாழ்கின்ற நாம், ராஜ்யத்தின் புத்திரர்களாக இருக்கிற நாம், நம்முடைய வார்த்தை, நம்முடைய மொழியை குறித்து நாம் கவனமுள்ளவர்களாக, எச்சரிக்கையுள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். நாம் தேவனுடைய சுதந்திரராக இருக்கிறோம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே நாம் தேவனுடைய சுதந்திரராக இருக்கிறோம். தேவன் தம்முடைய வார்த்தையினாலே எப்படி இல்லாதவற்றிலிருந்து எல்லாவற்றையும் உண்டாக்கினாரோ அதே போல நாம் தேவனுடைய சுதந்திரராக இருக்கிறபடினாலே தேவனைப் போலவே நம்முடைய வார்த்தையினால் நாம் உண்டாக்குகிறவர்களாக இருக்கிறோம். இல்லாத காரியங்களை நம்முடைய வார்த்தையின் மூலமாக நாம் உண்டாக்குகிறவர்களாக, சிருஷ்டிக்கிறவர்களாக, உருவாக்குகிறவர்களாக நாம் இருக்கிறோம். நாம் ராஜ்யத்தின் புத்திரராக இருக்கிறபடினாலே நாம் தேவனுடைய சுதந்திரராக இருக்கிறோம். தேவனுக்கு உடன் சுதந்திரராக இருக்கிறோம். அவருடைய ஆசீர்வாதங்களுக்கு பங்காளிகளாக இருக்கிறோம். அதன் அர்த்தம் என்னவென்றால் தேவ தன்மை, அவருடைய தன்மையை அவர் நமக்கு பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். அவரோடு கூட ஆளும்படியாக நமக்கு ஆளுகையை, அதிகாரத்தை, தேவ தன்மையை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவரோடு கூட சுதந்திரராக, இயேசு கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரராக, பங்காளிகளாக நம்மை மாற்றியிருக்கிறார். எனவே நம்முடைய வார்த்தை உருவாக்குகிறதாக இருக்கிறது. மார்க் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை
துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், புதிய புதிய பாஷைகளை பேசுவார்கள் என்று விசுவாசிக்கிறவர்களை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்தில் வார்த்தையினாலே பிழைத்தார்கள், வார்த்தையினாலே வேலை செய்தார்கள். இதை நாம் எப்படி அறிந்து கொள்கிறோம் என்றால், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசித்த பிற்பாடுதான் இந்த காரியத்தை கர்த்தர் சொல்லுகிறார், நீ உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். எனவே அதற்கு முன்பாக அவர்கள் வார்த்தையினாலே பிழைத்து கொண்டு இருந்தார்கள். இங்கு நாம் பார்க்கிறோம், நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும், மறுபடியும் அந்த பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். எனவே தேவனுடைய ராஜ்யத்திலே, மகிமையின் ராஜ்யத்திலே இந்த முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிக்க வேண்டிய தேவையில்லை. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். எனவே தேவனுடைய ராஜ்யத்தின் புத்திரர்களாக இருக்கிற நாம், அவருடைய ராஜ்யத்தின் பணிக்காக நாம் வார்த்தையினாலே கிரியை செய்கிறவர்களாக நாம் இருக்கிறோம். ஆதாமும் ஏவாளும் ராஜ்யத்தின் வாழ்வை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். நாமும் மறுபடியும் பிறந்த நாம் தேவனுடைய ராஜ்யத்தின் புத்திரர்களாக இருந்து ராஜ்யத்தின் வாழ்வை வாழ்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற பணியில் இருக்கிறோம். இந்த ராஜ்யத்தை கட்டுகிற பணியிலே நாம் வார்த்தையினாலே கிரியை செய்கிறவர்களாக நாம் இருக்கிறோம். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் எடுத்து நாம் பார்க்கும்போது அங்கு பாபேல் கோபுரத்தின் சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். பூமி எங்கும் வழங்கின பாஷையை கர்த்தர் அவ்விடத்தில் தாறுமாறாக்கினபடியால் அதன் பேர் பாபேல் எண்ணப்பட்டது. கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் சிதறிப்போக பண்ணினார். அவர்கள் தேவ ராஜ்யத்தை கட்டாமல் அவர்களுக்கு நகரத்தை கட்டினார்கள். 4ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, பின்னும் அவர்கள் நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லி கொண்டார்கள். மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கிறதற்கு கர்த்தர் இறங்கினார். அப்பொழுது கர்த்தர், இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாய் இருக்கிறார்கள், அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாஷையும் இருக்கிறது, அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள், இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்பட மாட்டாது என்று இருக்கிறார்கள். நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம் என்றார். அப்படியே கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் சிதறிப்போக பண்ணினார். இங்கு அவர்களுக்கு ஒரே பாஷை இருந்தபடியினாலே அவர்கள் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாமல் நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் என்று சொல்லி அவர்கள் காரியங்களை செய்ய தொடங்குகிறார்கள். ஆனால் கர்த்தர் அவர்கள் பூமி எங்கும் பரவி சென்று பெருக வேண்டும் என்பதற்காக அங்கு அவர்களுடைய பாஷையை தாறுமாறாக்கினார். அப்பொழுது ஜனங்கள் பூமியின் மீதெங்கும் சிதறிப்போனார்கள். இவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டாமல் அவர்களுக்காக ஒரு நகரத்தை கட்டினார்கள். ஆனால் நாம் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறவர்களாக இருக்கிறபடினாலே கர்த்தர் நம்மை சிதறிப்போக பண்ணாமல் நம்மை ஐக்கியப்படுத்துகிறவராக இருக்கிறார். இதை யோவான் 17ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். 21 அவர்கள் எல்லாரும், இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும், பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாயிருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாயிருக்கிறது போல அவர்களிலும் அன்பாயிருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன்.
பிதாவே, உலக தோற்றத்துக்கு முன் நீர் என்னில் அன்பாயிருந்தபடினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். நாம் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறவர்களாக இருக்கிறபடினாலே நாம் தேவனோடு கூட இருக்க வேண்டும், நம்மில் ஒன்றாயிருக்க வேண்டும், அவர்கள் ஒன்றாயிருக்க வேண்டும், ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாயிருக்க வேண்டும், என்னுடைய மகிமையை அவர்கள் காண வேண்டும், நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க வேண்டும் என்று இயேசுவானவர் பிதாவை நோக்கி ஜெபிக்கிறதை இங்கு நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவரவர்கள் கேட்டபடினாலே கலக்கமடைந்தார்கள். எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி? பார்த்தரும் மேதரும் எலாமீத்தரும் மெசொப்பொத்தாமியா, யூதேயா, கப்பத்தோக்கியா, பொந்து, ஆசியா, பிரிகியா, பம்பிலியா, எகிப்து என்னும் தேசத்தார்களும் சிரேனே பட்டணத்தை சுற்றியிருக்கிற லீபியாவின் திசைகளிலே குடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியாரும் யூதரும் யூத மார்க்கத்தமைந்தவர்களும் கிரேத்தரும் அரபியருமாகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். இங்கு அநேக பாஷைகளிலே இங்கு பேசுகிறார்கள். ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். அப்பொழுது இந்த ஜனங்கள் பேசுகிற வார்த்தை என்னவாக இருக்கிறது? நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். கர்த்தர் அந்நிய பாஷையை அக்கினி பாஷை, அந்நிய பாஷை என்று நாம் சொல்லுகிறோம். இதை கொடுத்து அதிலே பேசும்போது அவர்கள் என்ன பேசுகிறார்கள்? தேவனுடைய மகத்துவங்களை அவர்கள் பேசுகிறார்கள். அந்த பாஷையை கொடுத்தது வெறுமனே சும்மா அந்த வார்த்தையை பேசுவதற்காக மட்டுமல்ல, தேவனுடைய மகத்துவங்கள் அந்த பாஷையின் மூலமாக நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. யோவான் 17:25-26 வாசிக்கும்போது, நீதியுள்ள பிதாவே, உலகம் உம்மை அறியவில்லை, நான் உம்மை அறிந்திருக்கிறேன். நீர் என்னை அனுப்பினதை இவர்களும் அறிந்திருக்கிறார்கள். நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்தில் இருக்கும்படிக்கும் நானும் அவர்களில் இருக்கும்படிக்கும் உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன், இன்னமும் தெரியப்படுத்துவேன் என்றார். இங்கு இயேசு சொல்லுகிறார், நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்தில் இருக்கும்படிக்கும், நம்மிடத்தில் இருக்கும்படிக்கும், இயேசு நம்மில் இருக்கும்படிக்கும் பிதாவுடைய நாமத்தை நமக்கு தெரியப்படுத்தினார், இன்னமும் தெரியப்படுத்துவேன் என்றார். இவ்விதமாக இந்த பாஷைகளிலே நாம் பேசும்போது அவருடைய மகத்துவங்களை அவர்கள் பேசினார்கள் என்று நாம் வாசித்தோம். எனவே அந்நிய பாஷைகளிலே நாம் பேசும்போது தேவனுடைய மகத்துவங்களை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். யோவான் 17:3 வசனத்திலே, ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். பிதாவையும் இயேசு கிறிஸ்துவை நாம் அறிந்து கொள்வதே நித்திய ஜீவன் என்று நாம் வாசிக்கிறோம். யாத்ராகமம் 33ஆம் அதிகாரத்திலே மோசேயை குறித்து நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது அவன், உம்முடைய மகிமையை எனக்கு
காண்பித்தருளும் என்றான். அதற்கு அவர், என்னுடைய தயையெல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். யோவானிலே நாம் வாசித்தோம், உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன், இன்னமும் தெரியப்படுத்துவேன். இங்கு மோசே உம்முடைய மகிமை எனக்கு காண்பித்தருளும் என்று கேட்கும்போது கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். அதே போல் 34ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும்போது, கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர், கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயையும் சத்தியமுள்ள தேவன் என்று மேகத்தில் இறங்கி அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை அவர் கூறினார். எனவே அவருடைய அன்பு நம்மில் இருக்கும்படியாக, அவர் நம்மில் இருக்கும்படியாக அவருடைய நாமத்தை அவர் நமக்கு தெரியப்படுத்தி இருக்கிறார். இந்த பேதுருவை குறித்து நாம் மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது, அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். இப்போ சீமோன் பேதுரு நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொன்னபோது இயேசு சொல்லுகிறார், பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்லுகிறார். அவருடைய நாமத்தை, இயேசுவை குறித்து பிதாதான் வெளிப்படுத்துகிறார். லூக்கா 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிக்கும்போது, அந்த வேளையில் இயேசு ஆவியிலே கலிகூர்ந்து, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை நீர் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்துக்கு பிரியமாயிருந்தது. சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறொருவனும் குமாரன் இன்னாரென்று அறியான். குமாரன் அவரை எவனுக்கு வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவனும் தவிர வேறொருவனும் பிதா இன்னாரென்று அறியான் என்றார். எனவே இங்கு பிதாவையும் குமாரனையும் குறித்து அறிந்து கொள்வது மாம்சத்தினாலும் இரத்தத்தினாலும் நமக்கு வெளிப்படுத்தப்படவில்லை. ஆண்டவரே, நீர் இதை வெளிப்படுத்தினீர். பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்துக்கு பிரியமாயிருந்தது என்று நாம் வாசிக்கிறோம். அதே போல பிதா தவிர வேறொருவனும் குமாரன் இன்னாரென்று அறியான். எனவே பிதாவே குமாரன் இன்னாரென்று நமக்கு வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். குமாரன் அவரை எவருக்கு வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறாரோ அவனும் தவிர வேறொருவனும் பிதா இன்னாரென்று அறியான். பிதா யாரென்று குமாரன் நமக்கு வெளிப்படுத்துகிறார் என்று நாம் பார்க்கிறோம். எனவே தேவனே அவரை நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். எனவே பிதாவையும் குமாரனையும் அவர் யாரென்று நாம் அறிந்து கொள்வதுதான் நித்திய ஜீவனாக இருக்கிறது. யோவான் 17:2, பிதாவே, வேளை வந்தது, நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தருளின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே. இப்போ குமாரனுக்கு தந்தருளின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு. அப்போ யாவருக்கும் குமாரன் நித்திய ஜீவனை கொடுக்கிறார். இந்த நித்திய ஜீவன் என்ன? ஒன்றான மெய்தேவனாகிய பிதாவையும் அவர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்கும் நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாக, பிதாவையும் குமாரனையும் வெளிப்படுத்தும்படியாக, நாம் அறிந்து கொள்ளும்படியாக மாம்சமான யாவர் மேலும் பிதாவானவர் இயேசுவுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். எனவே மாம்சமான யாவரும் பிதாவையும் இயேசுவையும் அறிந்து கொள்வதற்கான அதிகாரம் இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இயேசுவை விசுவாசிக்கிற அனைவருக்கும் அவரை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். 2 கொரிந்தியர் 12:3 நாம் வாசிக்கிறோம், அந்த மனுஷன் பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும்
வாக்குக்கு எட்டாததுமாகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். பரதீசுக்கு எடுக்கப்பட்ட இது பவுலை குறித்து அவர் எழுதுகிறார். பரதேசுக்கள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்குக்கு எட்டாததுமாகிய வார்த்தைகள். இந்த மாம்சத்தில் இருக்கிற நம்மால் அந்த வார்த்தைகளை பேசவும் முடியாது, அதை கேட்டு அறிந்து கொள்ளவும் முடியாது. அப்படிப்பட்ட வார்த்தைகளை அவர் கேட்டு அநேக வெளிப்பாடுகளை அவர் பெற்று புதிய ஏற்பாட்டிலே அநேக நிருபங்களை எழுதி இந்த சத்தியங்களை நமக்கு அறிவித்ததை நாம் பார்க்கிறோம். அவருக்கு வெளிப்படுத்தப்பட்டது, அந்த வார்த்தைகளின் மூலமாக அவருக்கு வெளிப்படுத்தப்பட்டது. 2 கொரிந்தியர் 12:7 நாம் வாசிக்கிறோம், அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாத படிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இவருக்கு மேன்மையான காரியங்கள் இவருக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளை அவர் நமக்கு எழுதியிருக்கிறார். கலாத்தியர் 1 நாம் வாசிக்கும்போது, மேலும் சகோதரரே, என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷருடைய யோசனையின்படி யானதல்லவென்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதுமில்லை, மனுஷனால் கற்றதுமில்லை. இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். நான் யூத மார்க்கத்தில் இருந்தபோது என்னுடைய நடக்கையை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள். தேவனுடைய சபையை நான் மிகவும் துன்பப்படுத்தி அதை பாழாக்கி என் ஜனத்தாரில் என் வயதுள்ள அநேகரை பார்க்கிலும் யூத மார்க்கத்திலே தேறினவனாய் என் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக மிகவும் பக்தி வைராக்கியமுள்ளவனாய் இருந்தேன். அப்படியிருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன் தம்முடைய குமாரனை நான் புற ஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாயிருந்தபோது உடனே நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமலும் எனக்கு முன்னே அப்போஸ்தலர் ஆனவர்களிடத்திலே எருசலேமுக்கு போகாமலும் அரபி தேசத்திற்கு புறப்பட்டு போய் மறுபடியும் தமஸ்கு ஊருக்கு திரும்பி வந்தேன். 3 வருஷம் சென்ற பின்பு பேதுருவை கண்டு கொள்ளும்படி நான் எருசலேமுக்கு போய் அவனிடத்தில் 15 நாள் தங்கியிருந்தேன். கர்த்தருடைய சகோதரனாகிய யாக்கோபை தவிர அப்போஸ்தலரில் வேறொருவரையும் நான் காணவில்லை. 14 வருஷம் சென்ற பின்பு நான் தீத்துவை கூட்டிக் கொண்டு பர்னபாவுடனே கூட மறுபடியும் எருசலேமுக்கு போனேன். இங்கு பவுல் சொல்லுகிறார், அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாயிருந்தார் என்று சொல்லி. இந்த 14 வருஷம் என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா, இதைத்தான் அவர் அங்கு பரதீசுக்குள் எடுக்கப்பட்ட மனுஷனை குறித்து, இவரை குறித்து அங்கு சொல்லுகிறார். எனவே அவர் பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு தேவனுடைய வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டார். வார்த்தைகளின் மூலமாக தேவன் வெளிப்படுத்துகிறார். எனவே வேதத்தின் வார்த்தைகளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். யோவான் 6 ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே என்று நாம் வாசிக்கிறோம். எனவே நித்திய ஜீவ வசனங்கள், நித்திய ஜீவன், அப்போ எப்பொழுதும் உயிரோடு இருக்கக்கூடிய, நித்தியமாக ஜீவனோடு இருக்கக்கூடிய வசனங்கள் தேவனிடத்திலே இருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம். அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். அவரை பிதாவாகிய தேவன் முத்தரித்திருக்கிறார் என்றார். அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, தேவனுக்கு ஏற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியையாயிருக்கிறது என்றார். அதற்கு அவர்கள், அப்படியானால் உம்மை விசுவாசிக்கும்படிக்கு நாங்கள் காணத்தக்கதாக நீர் என்ன அடையாளத்தை காண்பிக்கிறீர், என்னத்தை நடப்பிக்கிறீர்? வானத்திலிருந்து அவர்களுக்கு அப்பத்தை புசிக்க கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி நம்முடைய பிதாக்கள் வனாந்தரத்தில் மன்னாவை புசித்தார்களே என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, வானத்திலிருந்து வந்த அப்பத்தை மோசே உங்களுக்கு கொடுக்கவில்லை, என் பிதாவோ வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம் என்றார். அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இந்த அப்பத்தை
இப்பொழுதும் எங்களுக்கு தர வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் ஒரு காலும் தாகமடையான் என்று நாம் பார்க்கிறோம். இதான் சீமோன் பேதுரு சொல்கிறார், ஆண்டவரே யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. இயேசு ஜீவ அப்பமாக இருக்கிறார். இதைத்தான் உபாகமத்திலே நாம் வாசித்தோம். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. நீதிமான் யார்? இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் நீதிமான்கள். நாம் இயேசுவை விசுவாசிக்கிறபடியால் நீதிமான்களாக இருக்கிறோம். நம்முடைய வாய் ஜீவ ஊற்றாக இருக்கிறது. நீதிமானுடைய பிரயாசம் ஜீவனை பிறப்பிக்கும். நம்முடைய பிரயாசம் ஜீவனை பிறப்பிப்பதாக இருக்கிறது. சங்கீதம் 81 நாம் வாசிக்கும்போது, நாம் அறியாத பாஷையை கேட்ட எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டோம் என்று நாம் வாசிக்கிறோம். 10ஆம் வசனத்திலே, உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. அந்த எகிப்து தேசத்தை 5ஆம் வசனத்திலே எப்படி டிஸ்கிரைப் பண்ணிக்கிறார்கள் என்றால், அறியாத பாஷையை கேட்ட எகிப்து தேசம். அறியாத பாஷையை கேட்ட எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே, உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன். நீ அறியாத பாஷையை கேட்ட எகிப்து தேசத்திலே நீ அடிமையாக இருந்தாய். அந்த அடிமையாக இருந்த எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே, உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன். நம்ம வாயை விரிவாய் திறக்கும்போது கர்த்தர் அதை எதினாலே நிரப்புகிறார்? அவருடைய பாஷையினாலே, அக்கினி பாஷையினாலே நிரப்புகிறார். எனவே நாம் அறியாத பாஷை, இந்த புற ஜாதிகள், தேவனை அறியாதவர்கள் பேசுகிற பாஷையெல்லாம் நாம் அறியாத பாஷை. அதை விட்டு நாம் புறப்பட்டு வெளியே வந்து தேவனுக்கு முன்பாக நம்முடைய வாயை விரிவாய் திறக்கும்போது, நம்முடைய வாயை கர்த்தர் அவருடைய வார்த்தையினாலே, அவருடைய ஜீவ அப்பத்தினாலே, நித்திய ஜீவ வசனங்களினாலே நம்மை நிரப்புகிறவராக இருக்கிறார். யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தை நாம் எடுக்கும்போது, அங்கு ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷன் என்று நாம் வாசிக்கிறோம். ஒருவன் பூரண புருஷனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் சொல் தவறாதவனாக இருக்க வேண்டும். அதே போல துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. அதை இன்னொரு வசனத்திலே, ஒரே ஊற்றுக்கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா? வாயை ஒரு ஊற்று கண்ணாக இங்கு சொல்லுகிறார். ஒரே வாயிலே துதித்தலும் சபித்தலும் வருகிறது. ஒரே ஊற்று கண்ணிலே தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா என்று கேட்கிறார். எனவே நம்முடைய வாய் ஜீவ ஊற்றாக இருக்கிறது. நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று என்று நாம் வாசித்தோம். சங்கீதம் 119, 108 கர்த்தாவே, என் வாயின் உற்சாக பலிகளை நீர் அங்கீகரியும் என்று தாவீது சொல்லுகிறார். நம்முடைய வாயிலே உற்சாகமாக நாம் தேவனை துதிக்கும் போது நம்முடைய வாயின் உற்சாக பலிகளை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். நீதிமொழிகள் 13:5, நீதிமான் பொய் பேச்சை வெறுக்கிறான். நீதிமானாக இருக்கிற நாம், நம்முடைய வாய் ஜீவ ஊற்றாக இருக்கிறது. நாம் பொய் பேச்சை வெறுக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 18:4, மனுஷனுடைய வாய்மொழிகள் ஆழமான ஜலம் போல் இருக்கும், ஞானத்தின் ஊற்று பாய்கிற ஆற்றை போல் இருக்கும். மனுஷனுடைய வாய்மொழிகள் எப்படி இருக்குமா? ஆழமான ஜலம், ஞானத்தின் ஊற்று பாய்கிற ஆற்றை போல இருக்கும். ஞானத்தின் ஊற்று பாய்கிற ஆற்றை போல இருக்கும். என்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். அப்போ ஞானத்தின் ஊற்று எப்படி இருக்கிறது? பாய்கிற ஆற்றை போல இருக்கிறது. இந்த யாக்கோபு 3ஆம் அதிகாரத்திலேயும் நாவை குறித்து பேசி அவர் முடிக்கும்போது அவர் ஞானத்தை குறித்து பேசுகிறார். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாக இராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாக இருக்கிறது. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு.
பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாயும் இருக்கிறது. நாவை குறித்து பேசுகிறார். சொல் தவறாதவன் பூரண புருஷன் என்று சொல்லுகிறார். வாயை ஊற்றுக்கண் என்று சொல்லுகிறார். அப்புறம் பரத்திலிருந்து வருகிற ஞானத்தை பற்றி பேசுகிறார். ஞானத்தின் ஊற்று பாய்கிற ஆற்றை போல் இருக்கும். நீதிமொழிகள் 18:20-21. அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும், அவனவன் உதடுகளின் விளைவினால் அவனவன் திருப்தியாவான். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். வெளிப்படுத்தல் 2:7. தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். இந்த கனியை கர்த்தர் யாருக்கு புசிக்க கொடுப்பார்? ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். இந்த ஜெயம் கொள்ளுகிறவன் யார்? 1 யோவான் 5. உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? எனவே இயேசுவை விசுவாசிக்கிற நாம் உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக இருக்கிறோம். அவரை விசுவாசிக்கிற நமக்கு அவர் ஜீவ விருட்சத்தின் கனியை நமக்கு புசிக்க கொடுப்பார். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். அந்த ஜீவ விருட்சத்தின் கனி, ஜீவனுடைய கனி எங்கே இருக்கிறது? நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, வார்த்தையில் இருக்கிறது, தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜீவ விருட்சமாக இருக்கிறார். வார்த்தை மாம்சமாகி, வார்த்தையாகிய தேவன் மாம்சமாகி இயேசுவாக வெளிப்பட்டார். அந்த வார்த்தை, அவரில் பிரியப்படுகிறவர்கள் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிப்பார்கள். வெளிப்படுத்தல் 22:14 ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று நாம் வாசிக்கிறோம். எனவே அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள், வாசலாகிய இயேசு கிறிஸ்து அவர் வழியாய் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கிறவர்களுக்கு ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆகிறார்கள். எனவே இப்படிப்பட்டவர்கள் எல்லா மொழியையும் அறிந்து கொள்வார்கள். இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்து ஜீவனின் கனியை புசிக்கிறவர்கள் எல்லா மொழியையும் அறிகிறவர்களாக இருப்பார்கள். இந்த பெந்தேகோஸ்தே நாளிலே அவருடைய பாஷை பொழிந்தருளப்பட்ட போது எல்லா மொழிகளும் அங்கு பேசப்பட்டதை நாம் பார்க்கிறோம். 1 யோவான் 2:20 நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். எனவே நம்ம பரலோகத்துக்கு போகும்போது யார் எந்த மொழி பேசினாலும் எல்லா மொழியும் நம்ம அறிந்து கொள்கிறவர்களாக இருப்போம். அதே போல தான் இந்த அநேக மிஷனரிகளுடைய சாட்சிகளை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். தாங்கள் அறியாத பாஷைகளிலே அவர்கள் பிரசங்கம் பண்ணி அநேக ஜனங்களை ரட்சிப்புக்குள்ளாக வழி நடத்தினதை நாம் கேட்டிருக்கிறோம், இப்படிப்பட்ட சாட்சிகளை. எனவே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்கும்போது, பரிசுத்த ஆவியானவரே பாபேல் கோபுரம் அந்த சம்பவத்திலே மொழிகளை கொடுத்தார். அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக வந்திருக்கிறபடியினாலே எல்லா மொழிகளையும் அவர் அறிந்தவராக இருக்கிறார். எல்லா மொழிகளுக்கும் ஆத்தரான பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறபடியினாலே எல்லா மொழிகளையும் நாம் அறிந்து கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். மத்தேயு 26:27 73 நாம் வாசிக்கிறோம். சற்று நேரத்துக்கு பின்பு அங்கே நின்றவர்கள் பேதுருவினிடத்தில் வந்து, மெய்யாகவே நீயும் அவர்களில் ஒருவன், உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது என்றார்கள். பேதுரு பேசும்போது உன்னுடைய பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது, நீ இயேசுவினுடைய சீஷன் என்று உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது என்று கூறினார்கள். அவ்விதமாக நாம் ராஜ்யத்தின் புத்திரர்களாக இருக்கிறோம்.
நாம் ராஜ்யத்தின் மொழியை பேசுகிறவர்களாக இருக்கிறோம். நாம் பேசுகிற மொழி, நம்முடைய பேச்சு, நம்முடைய வார்த்தையை கேட்கிறவர்கள் உன்னுடைய பேச்சு நீ தேவராஜ்யத்துக்கு உரியவன் என்பதை வெளிப்படுத்துகிறது என்று சொல்லக்கூடியவர்களாக நம்முடைய பேச்சு இருக்க வேண்டும். ஆதியாகமம் 3:8 நாம் வாசிக்கிறோம், பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்து கொண்டார்கள். தேவன் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார்? நான் உங்கள் நடுவில் உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருக்கிறீர்கள். ராஜ்யத்தின் பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம், நான் உங்கள் நடுவில் உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன். இங்கு தோட்டத்திலே உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டபோது அவர்கள் தேவனை விசுவாசியாதபடினாலே அவர்கள் தேவனுடைய சந்நிதிக்கு விலகி அவர்கள் தங்களை ஒளித்து கொண்டார்கள். ஆனால் நாம் தேவனை விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறபடினாலே அவர் உலாவுகிற சத்தத்தை, அவருடைய சத்தத்தை நாம் கேட்கும்போது அவருக்கு பிரதியுத்தரம் சொல்கிறவர்களாக, அவருக்கு நம்முடைய முகத்தை அவருக்கு நாம் காண்பிக்கிறவர்களாக நாம் இருக்கிறோம். உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 10 வாசிக்கும்போது, என் நேசர் என்னோடு பேசி, என் பிரியமே, என் ரூபவதியே எழுந்து வா, இதோ மாரிக்காலம் சென்றது, மழை பெய்து ஒழிந்தது, பூமியிலே புஷ்பங்கள் காணப்படுகிறது, குருவிகள் பாடும் காலம் வந்தது, காட்டுப்புறாவின் சத்தம் நமது தேசத்தில் கேட்கப்படுகிறது, அத்திமரம் காய் காய்த்தது, திராட்சை கொடிகள் பூ பூத்து வாசனையும் பரிமளிக்கிறது. என் பிரியமே, என் ரூபவதியே, நீ எழுந்து வா, கன்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே, உன் முக ரூபத்தை எனக்கு காண்பி, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். உன் சத்தம் இன்பமும் உன் முக ரூபம் அழகுமாய் இருக்கிறது என்றார். எவ்வளவு அருமையான அன்பு நிறைந்த மொழியை நாம் இங்கு வாசிக்கிறோம். அங்கு ஏதேன் தோட்டத்திலே தேவன் உலாவுகிற சத்தத்தை ஆதாமும் அவனுடைய மனைவியும் கேட்டபோது அவர்கள் அவரை விசுவாசியாதபடினாலே அவர்கள் தங்களை மறைத்து கொண்டார்கள். ஆனால் தேவன் இங்கு சொல்லுகிறார், என் பிரியமே, கன்மலையின் வெடிப்புகளில் தங்குகிற என் புறாவே, உன் முக ரூபத்தை எனக்கு காண்பி, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். உன் சத்தம் இன்பமும் உன் முகரூபம் அழகுமாயிருக்கிறது என்றார். நம்முடைய சத்தம் கர்த்தருக்கு இன்பமாக இருக்கிறது. நம்முடைய சத்தத்தை கேட்பதற்கு அவர் வாஞ்சையாக இருக்கிறார். நம்முடைய சத்தம் எப்படிப்பட்ட சத்தமாக இருக்கிறது? அவர் கேட்கும்போது இன்பமாக அவருடைய காதிலே கேட்கக்கூடிய வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து வருகிறதா, அல்லது எப்படிப்பட்ட வார்த்தைகள் வருகிறது என்பது நம்மை நாமே நாம் நிதானித்து கொள்வோம். ஆதியாகம் 49 நாம் வாசிக்கிறோம், நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான் இன்பமான வசனங்களை வசனிப்பான். விடுதலை பெற்ற பெண்மான் இன்பமான வசனங்களை வசனிப்பான். நாமும் விடுதலை பெற்றவர்கள். 2 கொரிந்தியர் 3:17 நாம் வாசிக்கிறோம், கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. எனவே கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறபடினாலே நாம் விடுதலை பெற்றவர்களாக இருக்கிறோம். நாம் விடுதலை பெற்றவர்கள் இன்பமான வசனங்களை நாம் வசனிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஞான ஸ்நானம் பெற்றவர்கள் அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்கள் என்று நாம் வாசிக்கிறோம். எனவே கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்களாகிய நாம் கிறிஸ்துவின் பாஷையை நாம் பேச வேண்டும், கிறிஸ்துவின் வார்த்தையை நாம் பேச வேண்டும். ஏனெனில் நாம் கிறிஸ்துவை நாம் தரித்து கொண்டிருக்கிறோம். எபேசியர் 4ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாது இருங்கள். 1 கொரிந்தியர் 15:32-33 மரித்தோர் உயிர் தழாவிட்டால் புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்று சொல்லலாமே, மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். நமக்கு உயிர்த்தெழுதல் இல்லை என்றால்
ஆடு மாடுகளைப் போல புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்று சொல்லலாம். ஆனால் நமக்கு உயிர்த்தெழுதல் இருக்கிறது. எனவே மோசம் போகாதீர்கள். ஆகாத சம்பாசனைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். எனவே நம்முடைய சம்பாசனைகள் ஆகாதவைகளாக இருக்கக்கூடாது. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும். அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். எனவே நாம் அழிவில்லாதவர்களாக எழுந்திருக்க போகிறோம். நாம் மறுரூபமாக்கப்பட போகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் கிறிஸ்துவின் வார்த்தைகளாக, விடுதலை பெற்ற பெண்மான் இன்பமான வசனங்களை வசனிப்பான் என்று சொன்னது போல இன்பமான வசனங்களாக நாம் இருக்க வேண்டும். கர்த்தர் சொல்லுகிறார், உன் சத்தத்தை நான் கேட்கட்டும், உன் சத்தம் இன்பமாயிருக்கிறது என்று கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். கர்த்தருடைய சொற்கள் எப்படி இருக்கிறது? சங்கீதம் 12:6, கர்த்தருடைய சொற்கள் மண் குகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கொப்பான சுத்த சொற்களாயிருக்கிறது. எனவே கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம், அவருடைய சுவிகார புத்திரர்களாக இருக்கிற நாம், அவருடைய சொற்களை நாம் பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும். அவரோடு கூட உடன் சுதந்திரராக நாம் இருக்கிறோம். கர்த்தருடைய சொற்கள் மண் குகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கொப்பான சுத்த சொற்களாய் இருக்கிறது. நீதிமொழிகளில் நாம் வாசிக்கிறோம், ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம் என்று சொல்லி அவ்வளவு மதிப்பாக நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 19 நாம் வாசிக்கிறோம், வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சுமில்லை, வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறது. வானங்களுடைய சத்தம் நமக்கு கேட்க முடியவில்லை, ஆனால் அவைகளின் சத்தம் பூமி எங்கும் செல்லுகிறது, பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறது. நாம் முழுவதுமாக மகிமையின் ராஜ்யத்திலே மறுரூபமாக்கப்பட்டவர்களாக இருக்கும்போது எல்லா சத்தத்தையும் நாம் கேட்கக்கூடியவர்களாக நாம் இருப்போம். இப்பொழுது நமக்கு ஒரு வரையறைக்கு உள்ளாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த வரையறையெல்லாம் நாம் கடந்து நாம் முழுவதுமாக மறுரூபமாக்கப்படும் போது நாம் இந்த வார்த்தைகளை எல்லாம் நாம் கேட்கப் போகிறோம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது என்று தேவன் காயினிடத்திலே கேட்கிறார். அந்த ஆபேலுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. அந்த சிந்தப்பட்ட இரத்தத்திற்கு ஒரு சத்தம் இருந்தது. அந்த சத்தம் தேவனை நோக்கி கூப்பிட்டது. எபிரேயர் 12:24 நாம் வாசிக்கிறோம், ஆபேலினுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள். நாம் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்திற்கு நாம் வந்து சேர்ந்திருக்கிறோம். அந்த இரத்தம் நமக்காக நன்மையானவைகளை பேசுகிறது. ஆபேலுடைய இரத்தம் கர்த்தரிடத்திலே நியாயத்தை கேட்டது. ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் நமக்காக நன்மையானவைகளை பேசுகிறது. சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம், கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் அவர் ஆகாரம் கொடுக்கிறார். அந்த காக்கை குஞ்சுகள் கூப்பிட்டாலும் அந்த சத்தத்தையும் அவர் அறிந்திருக்கிறார். எல்லா உயிரினங்களின் சத்தத்தையும், ஒரு மண்ணிற்கு உள்ளே இருக்கிற சின்ன உயிரினமாக இருந்தாலும், பறவைகளாக இருந்தாலும், பெரிய மிருகங்களாக இருந்தாலும், எல்லா உயிரினங்களின் சத்தத்தையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் அவர் ஆகாரம் கொடுக்கிறார். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாக இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, அந்த சர்ப்பம் ஏவாளை பார்த்து பேசுகிறதாக இருந்தது. எனவே ஒவ்வொரு மிருக ஜீவனும் பேசுகிறதாக இருந்தது. ஆதாமும் ஏவாளும் ராஜ்யத்தின் வாழ்க்கை வாழ்ந்தபடியினாலே அவர்கள் அந்த மொழியை எல்லாம் அவர்கள் அறிந்திருந்தார்கள். நாமும் இவ்விதமாக 1000 வருஷ அரசாட்சியிலே நாம் பார்க்கிறோம். ஏசாயா 11, பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பு வளையின் மேல் விளையாடும், பால் மறந்த பிள்ளை கட்டுவிரியன் புற்றிலே தன் கையை வைக்கும். அப்பொழுது ஓனாய் ஆட்டுக்குட்டியோட தங்கும், புலி வெள்ளாட்டுக்குட்டியோட படுத்துக்கொள்ளும்,
கன்றுக்குட்டியும் பாலசிங்கமும் காளையும் ஒருமித்திருக்கும் ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான். பசுவும் கரடியும் கூடிமேயும் அவைகளின் குட்டிகள் ஒருமித்து படுத்துக்கொள்ளும். சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும் என்று நாம் பார்க்கிறோம். இவ்விதமாக நாம் தேவனுடைய ராஜ்யத்திலே நாம் அத்தனை சத்தங்களையும் மொழிகளையும் நாம் புரிந்து கொள்கிறவர்களாக நாம் இருக்கிறோம். கர்த்தருடைய சத்தத்தை குறித்து சங்கீதம் 29 தாவீது எழுதியிருக்கிறார். தாவீது ஒரு தீர்க்கதரிசியாக இருந்து இந்த சங்கீதங்களை நாம் வாசிக்கும் போது அத்தனை தீர்க்க தரிசனங்களை நாம் பார்க்கிறோம். இங்கு அவர் கர்த்தருடைய சத்தத்தை குறித்து, கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்களின் மேல் தொனிக்கிறது, மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார், கர்த்தர் திரளான தண்ணீர்களின் மேல் இருக்கிறார், கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது, கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது, கர்த்தர் லீபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார், கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும், கர்த்தருடைய சத்தம் வனாந்திரத்தை அதிர பண்ணும், கர்த்தருடைய சத்தம் பெண் மான்களை ஈணும்படி செய்து காடுகளை வெளியாக்கும். அவருடைய ஆலயத்திலுள்ள யாவரும் அவருடைய மகிமையை பிரஸ்தாபிக்கிறார்கள். கர்த்தர் என்றென்றைக்கும் ராஜாவாக வீற்றிருக்கிறார். அவர் ராஜாவாக வீற்றிருக்கிறார். அவருடைய சத்தம் பெண்மான்களை ஈணும்படி செய்யும், அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும், கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, மகத்துவம் உள்ளது என்று தாவீது ராஜா கர்த்தருடைய சத்தத்தின் மகத்துவத்தை அறிந்தவராக அங்கே எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனவே 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், நாம் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல இரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும், மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாயிருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது, நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போம். நான் குழந்தையாக இருந்தபோது குழந்தை போல பேசினேன், குழந்தை போல சிந்தித்தேன், குழந்தை போல யோசித்தேன். நான் புருஷனான போது குழந்தைகளுக்கு ஏற்றவைகளை ஒழித்து விட்டேன். இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்வேன். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பை 3 நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும் என்று நாம் பார்க்கிறோம். எனவே நம்முடைய மொழியானது, ராஜ்யத்தின் மொழியானது அன்பின் மொழியாக இருக்க வேண்டும். மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்கு கொடுத்து இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவர் அன்பின் மொழியை அவர் பேசினார், அவர் அன்பினாலே பேசினார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் என்றால் அன்பு. லவ் இஸ் காட், காட் இஸ் லவ், காட் இஸ் லவ். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. தன் சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான், அவனுக்குள் தேவனுடைய அன்பு இல்லை. தன் சகோதரனை பகைக்கிறவன் தேவனுடைய அன்பு இல்லாதவன், அவன் தேவனை அறியவில்லை. அவன் தேவனை அறிந்தவன் அன்புடையவனாக இருக்கிறான். எனவே அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசம். 2 கொரிந்தியர் 4:13 விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாக இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். இந்த விசுவாசம் அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசம். விசுவாசத்தின் ஆவியை உடையவர்கள் விசுவாசிக்கிறபடியால் நாம் பேசுகிறோம். அன்பின் மொழியை நாம் பேசுகிறோம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்திலே எலியாவோடு கர்த்தர் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். அங்கு அவர் தன்னுடைய ஜீவனை முடித்து கொள்ள வேண்டும் என்று இருந்தவருக்கு கர்த்தர் தூதன் மூலமாக போஜனத்தை கொடுத்து அவர் 40 நாள் இரவும் பகலும் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து வந்தார். அங்கு கர்த்தர் எலியாவே, இங்கு உனக்கு என்ன காரியம் என்று கேட்கிறார். அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கண்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று, பூமி எதிர்ச்சி உண்டாயிற்று, அக்கினி உண்டாயிற்று. ஆனால் அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று.
அந்த மெல்லிய சத்தத்திலே தேவன் எலியாவோடு கூட பேசினதை நாம் பார்க்கிறோம். தேவன் நம்மோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார். மெல்லிய சத்தமாக நம்மோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார். யாத்ராகமம் 3ஆம் அதிகாரத்திலே மோசேயை அவர் கூப்பிட்டார். மோசே மோசே என்று கூப்பிட்டார். சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். சவுலே சவுலே என்று கூப்பிட்டார். யோவான் 11ஆம் அதிகாரத்திலே மரித்து போயிருந்த அந்த லாசருவை பார்த்தவர் கூப்பிட்டார். லாசருவே வெளியே வா. மரித்து போயிருந்த லாசரு 4 நாள் ஆயிற்றே நாருமே என்று சகோதரி கூறுகிறாள். ஆனால் கர்த்தர் தன்னுடைய அன்பின் மொழியை அங்கு உபயோகப்படுத்துகிறார். லாசருவே வெளியே வா. அவருடைய அன்பின் மொழி அந்த ஜீவன் இல்லாமல் இருந்த அந்த சரீரத்திலே ஜீவனை கொடுத்து அவனை உயிரோடு கூட வெளியே கொண்டு வந்தது. அந்த அன்பின் மொழியை பேசுவதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் என்று கர்த்தர் சொல்கிறார். அவருடைய சத்தத்தை நாம் கேட்கிறவர்களாக, அதற்கு கேட்டு நம்முடைய இதய கதவை திறக்கிறவர்களாக நாம் இருப்போம். அவரை நம்முடைய இதயத்தில் நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஏசாயா 40ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். கூப்பிட்டு சொல், என்னத்தை கூப்பிட்டு சொல்லுவேன் என்று சொல்லி இங்கு சொல்ல வேண்டிய காரியத்தை நாம் இங்கு வாசிக்கிறோம். ஏசாயா 40. என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள். எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவிர்த்தியாயிற்று என்றும் அது தன் சகல பாவங்களின் நிமித்தமும் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார். நாம் சொல்ல வேண்டிய காரியம் என்ன? என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள். ஜனத்தை ஆற்றுகிற தேற்றுகிற வார்த்தையை நாம் பேச வேண்டும். போர் முடிந்தது என்றும் அக்கிரமம் நிவிர்த்தி ஆயிற்று என்றும் கூறுங்கள் என்று தேவன் சொல்லுகிறார். பின்னும் கூப்பிட்டு சொல் என்று ஒரு சத்தம் உண்டாயிற்று. என்னத்தை கூப்பிட்டு சொல்வேன் என்றேன். சீயோன் என்னும் சுவிசேஷகியே, நீ உயர்ந்த பர்வதத்தில் ஏறு. எருசலேம் என்னும் சுவிசேஷகியே, நீ உரத்த சத்தமிட்டு கூப்பிடு. பயப்படாமல் சத்தமிட்டு யூதா பட்டணங்களை நோக்கி, இதோ உங்கள் தேவன் என்று கூறு. இதோ கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருவார். அவர் தமது புயத்தினால் அரசாளுவார். இதோ அவர் அளிக்கும் பலன் அவரோடு கூட வருகிறது. அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவருடைய முகத்துக்கு முன்பாக செல்லுகிறது. மேய்ப்பனைப் போல தமது மந்தையை மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவல் ஆடுகளை மெதுவாய் நடத்துவார் என்று விதமாக நாம் கர்த்தரை குறித்து நாம் சொல்லப்பட வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் அறியீர்களா? நீங்கள் கேள்விப்படவில்லையா? ஆதி முதல் உங்களுக்கு தெரிவிக்கப்படவில்லையா? பூமி அஸ்திபாரப்பட்டது முதல் உணராதிருக்கிறீர்களா? அவர் பூமி உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறவர். அதன் குடிகள் வெட்டுக்கிளிகளைப் போல இருக்கிறார்கள். இவ்விதமாக நாம் கர்த்தருடைய மகத்துவங்களை நாம் கூப்பிட்டு சொல்லுகிறவர்களாக நாம் இருக்கிறோம். பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதுமில்லை, இளைப்படுவதுமில்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ என்று நாம் பார்க்கிறோம். எனவே இவைகளை நாம் கேட்க வேண்டியதாக இருக்கிறது. சீயோன் எனும் சுவிசேஷகியே, நீ உரத்த சத்தமிட்டு கூப்பிடு. பயப்படாமல் சத்தமிட்டு இதோ உங்கள் தேவன் என்று கூறு. எனவே பயப்படாமல் நாம் அவருடைய ஜனங்களுக்கு ஆறுதலையும் தேறுதலையும் கூறி இதோ உங்கள் தேவன் என்று தேவனை குறித்து நாம் சொல்ல வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும்போது, நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது. கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, கதவை திற. என் தலை பனியினாலும் என் தலைமயிர் இரவில் பெய்யும் தூறலினாலும் நனைந்திருக்கிறது என்றார். அவர் வாய் மிகவும் மதுரமாயிருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம்.
நாம் படுத்து நித்திரை பண்ணினாலும் கர்த்தர் கதவை தட்டுகிறவராக இருக்கிறார். என் உத்தமியே கதவை திற என்று. அநேக ஜனங்கள் கர்த்தருக்கு தங்கள் கதவை திறக்காமல் அவர்கள் தூக்க மயக்கமாக இருக்கிறார்கள். அவர்களை கர்த்தர், என் புறாவை, என் உத்தமியை கதவை திற என்று சொல்லி அவருடைய இதய கதவை கர்த்தர் தட்டி கொண்டிருக்கிறார். அவருடைய வாய் மிகவும் மதுரமாயிருக்கிறது. கர்த்தர் மணவாளியை பார்த்து சொல்கிறார், உன் உதடுகள் சிவப்பு நூலுக்கு சமானமும் உன் வாக்கு இன்பமுமாயிருக்கிறது. என் மணவாளியே, உன் உதடுகளில் இருந்து தேன் ஒழுகுகிறது, உன் நாவின் கீழ் தேனும் பாலும் இருக்கிறது. இந்த மணவாளியின் உதடுகளிலிருந்து தேன் ஒழுகுகிறது, நாவின் கீழ் தேனும் பாலும் இருக்கிறது. தேவனுடைய மணவாட்டியாகிய நம்முடைய உதடுகளிலே தேனும் பாலும் இருக்க வேண்டும். தேன் என்பது சங்கீதம் 19 அதிகாரத்திலே கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும்பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும் மதுரமுள்ளதுமாய் இருக்கிறது. எனவே கர்த்தருடைய நியாயங்கள், கர்த்தருடைய வார்த்தைகள் தேனாக இருக்கிறது. கர்த்தருடைய மணவாட்டியாக இருக்கிற நம்முடைய நாவின் கீழ் தேனும் பாலும் இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைகள் இருக்க வேண்டும். சங்கீதம் 15:1-3 வாசிக்கும்போது, கர்த்தாவே, யாருடைய கூடாரத்தில் தங்குவான்? யாருடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். எனவே கர்த்தருடைய கூடாரத்தில் தங்குகிறவன், பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுகிறவன், அவன் எப்படி இருக்கிறான்? மனதார சத்தியத்தை பேசுகிறான், நாவினால் புறங்கூறாமல் இருக்கிறான், அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமல் இருக்கிறான். உபாகமம் 30 அதிகாரம் 11 வாசிக்கும்போது, நான் இன்று உனக்கு விதிக்கிற கட்டளை உனக்கு மறைப்பொருளும் அல்ல, அது உனக்கு தூரமானதும் அல்ல. நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் வானத்துக்கு ஏறி அதை எங்களுக்கு கொண்டு வருகிறவன் யார் என்று நீ சொல்லத்தக்கதாக அது வானத்தில் உள்ளதும் அல்ல. நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் சமுத்திரத்தை கடந்து அதை கொண்டு வருகிறவன் யார் என்று நீ சொல்லத்தக்கதாக அது சமுத்திரத்துக்கு அப்புறத்தில் உள்ளதும் அல்ல. நீ இந்த வார்த்தையின்படியே செய்யும் பொருட்டு அது உனக்கு மிகவும் சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. இதோ ஜீவனையும் நன்மையையும் மரணத்தையும் தீமையும் இன்று உனக்கு முன்னே வைத்தேன். எனவே இந்த வார்த்தையின்படி செய்யும் பொருட்டு அது உனக்கு மிகவும் சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. எனவே ஜீவனையும் மரணத்தையும் நன்மையையும் தீமையையும் கர்த்தர் உனக்கு முன்னே வைத்திருக்கிறார். எனவே மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். எனவே இந்த வார்த்தையின் மூலமாக நாம் ஜீவனை புசிக்கிறவர்களாக நாம் இருக்கிறோம். சங்கீதம் 50 எடுத்து நாம் பார்க்கும்போது, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். ஆசாபின் சங்கீதத்திலே ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று நாம் பார்க்கிறோம். இங்கு அந்த 50ஆம் சங்கீதம் முழுவதுமாக நீங்கள் வாசித்து பாருங்கள். வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் வசனித்து சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் உள்ள பூமியை கூப்பிடுகிறார். வானங்களையும் பூமியையும் கூப்பிடுவார். என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். இஸ்ரவேலே, உனக்கு விரோதமாய் சாட்சியிடுவேன் என்று சொல்லுகிறார். நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். துன்மார்க்கனை பார்த்து என்ன சொல்கிறார்? உன் வாயை பொல்லாப்புக்கு திறக்கிறாய், உன் நாவு சற்பனையை பிணைக்கிறது. நீ உட்கார்ந்து உன் சகோதரனுக்கு விரோதமாய் பேசி உன் தாயின் மகனுக்கு அவதூறு உண்டாக்குகிறாய். இவைகளை நீ செய்யும் போது நான் மௌனமாயிருந்தேன். உன்னைப்போல் நானும் இருப்பேன் என்று நினைவு கொண்டாய். ஆனாலும் நான் உன்னை கடிந்து கொண்டு அவைகளை உன் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாக நிறுத்துவேன். இங்கு துன்மார்க்கன் என்ன செய்கிறான்? சிற்றையை நீ பகைத்து என் வார்த்தைகளை உனக்கு பின்னாக எரிந்து போடுகிறாய். தேவனுடைய வார்த்தையை பின்னாக எரிந்து போட்டு அவன் வாயை பொல்லாப்புக்கு திறக்கிறான். சகோதரனுக்கு விரோதமாக பேசி அவனுக்கு அவதூறு உண்டாக்குகிறான்.
ஆனால் உன்னைப் போல நான் மௌனமாக இருப்பேன் என்று நினைக்காதே. நான் உன்னை கடிந்து கொண்டு அவைகளை உன் கண்களுக்கு முன்பாக நிறுத்துவேன். தேவனை மறக்கிறவர்களே இதை சிந்தித்து கொள்ளுங்கள். இந்த துன்மார்க்கன் என்ன செய்கிறான்? தேவனுடைய வார்த்தையை பின்னாக எரிந்து போடுகிறான். அவன்தான் தேவனை மறக்கிறவன். நாம் இன்னொரு வசனத்திலே வாசிக்கிறோம், நீ என் வேதத்தை மறந்தாய், நான் உன் பிள்ளைகளை மறப்பேன் என்று. இப்போ வேதத்தை மறக்கிறவர்கள் தேவனை மறக்கிறவர்களாக இருக்கிறார்கள். இதை சிந்தித்து கொள்ளுங்கள். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். தன் வழியை செவைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். நாம் ஸ்தோத்திர பலியிடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான். எனவே நாம் ஆகாத வார்த்தைகளை பேசாமல் நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலியிடுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஏசாயா 43:21 இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். நாம் அவருடைய துதியை சொல்லுவதற்காக அவருக்கென்று ஏற்படுத்தப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம். நமக்கு தெரியும், ஒரு தலைவர் ஒருவர் சொல்லுவார், மக்களால் நான், மக்களுக்காக நான், ஆனால் நாம் தேவனால் நாம், தேவனுக்காக நாம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். சங்கீதம் 51:15 ஆண்டவரே என் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். கர்த்தர் நம்முடைய உதடுகளை திறந்து இந்த சத்தத்தை கொடுத்து, இந்த மொழியை கொடுத்து, இந்த பேசும் திறமையை கொடுத்தது எதற்கு? அவருடைய புகழை அறிவிப்பதற்காக, அவரை துதிப்பதற்காக. அவரை விசுவாசியாத யூதர்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், யோவான் 5ஆம் அதிகாரத்திலே, நீங்கள் ஒரு காலும் அவர் சத்தத்தை, பிதாவின் சத்தத்தை கேட்டதுமில்லை, அவர் ரூபத்தை கண்டதுமில்லை என்று. அவர்கள் இயேசுவை விசுவாசியாதபடியினாலே அவர்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்கவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்கு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டவ பேதுருவும் யோவானும் அந்த சப்பானியை பார்த்து, எங்களை உற்றுப்பார் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று அங்கு அற்புதத்தை செய்கிறார்கள். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்திலே அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்திலே பேதுரு, ஐனேயாவே, இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார், நீ எழுந்து உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள் என்று சொல்லுகிறார். தபித்தாள் மரித்து போன போது பிரேதத்தின் புறமாய் திரும்பி, தபித்தாளே எழுந்திரு என்று சொல்லுகிறார். விதமாக விசுவாசிக்கிறவர்கள் நடக்கும் அடையாளங்களாவன, அவர்கள் நவமான பாஷைகளை பேசுவார்கள். எனவே ஆதியிலே வார்த்தை இருந்தது, வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்னபோது வெளிச்சம் உண்டானது, வானம் உண்டாக கடவது என்று சொன்னபோது வானம் உண்டானது. ஒன்றுமில்லாத இடத்திலே வார்த்தை எல்லாவற்றையும் சிருஷ்டித்தது. அதே போல விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன நவமான பாஷைகளை பேசுவார்கள். இப்படிப்பட்ட அன்பின் மொழியை பேசுவதற்காக பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து, எனவே நாம் பலனடைந்து இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர்களாக இருக்கிறோம். கலாத்தியர் 5:6 அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசம். எனவே நாம் விசுவாசிக்கிறவர்களாகிய நாம் அன்பினால் கிரியை செய்கிறவர்களாக இருக்கிறோம், வார்த்தையினால் உருவாக்குகிறவர்களாக இருக்கிறோம். ஏசாயா 58ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கி கொள்ளாதே, எக்காலத்தை போல் உன் சத்தத்தை உயர்த்தி என் ஜனத்துக்கு அவர்கள் மீறுதலையும் யாக்கோபின் வம்சத்தாருக்கு அவர்கள் பாவங்களையும் தெரிவி. இங்கு சத்தமிட்டு கூப்பிடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். 9ஆம் வசனத்திலே, நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார், நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். 13ஆம் வசனத்திலே, என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமல் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாளென்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாளென்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மகிழ்ச்சியாய் இருப்பாய் என்று நாம் பார்க்கிறோம். சொந்த பேச்சை பேசாமல் கர்த்தருடைய நாளை பரிசுத்த நாளாக மகிமையுள்ள நாளாக எண்ணுங்கள் என்று. எனவே சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கி கொள்ளாதே, எக்காலத்தை போல் உன் சத்தத்தை உயர்த்தி என் ஜனத்துக்கு அவர்கள் மீறுதலையும் யாக்கோபின் வம்சத்தாருக்கு அவர்கள் பாவங்களையும் தெரிவி என்று சொல்லுகிறார். தேவனை அறிந்து கொள்ளாதவர்களுக்கு அவர்களுக்கு இதோ உங்கள் தேவன் என்று தேவனையும்
தேவனுடைய பிள்ளைகள் ஒருவேளை அவர்கள் மீறுதலிலும் அக்கிரமத்திலும் இருப்பார்கள் என்றால் அவருடைய அக்கிரமத்தையும் நாம் தெரிவிப்பதற்காக பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமுடையவர்களாக நாம் இருக்கிறோம். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று கர்த்தர் சொன்னார். அவருடைய வார்த்தைகளை நாம் கேட்கிறதற்கு காதுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது என்று கர்த்தர் சொல்கிறார். அவருடைய வசனத்தை கேட்டும் நாம் உணராதிருந்தோம் என்றால் வசனத்தை பிசாசானவன் எடுத்து போய்விடுவான். நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனியுங்கள் என்று சொல்கிறார். எனவே நாம் அவருடைய சத்தத்தை கவனமாய் நாம் கேட்க வேண்டும். இன்று உனக்கு விதைக்கிற கட்டளைகளை நீ கவனமாய் செவி கொடுத்து என்று நாம் வாசிக்கிறோம். எனவே தேவனுடைய சத்தத்துக்கு நாம் கவனமாய் நாம் செவி சாய்க்க வேண்டும். நாம் மறு உத்தரவு கொடுக்க வேண்டும். ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய சத்தத்தை கேட்டவர்கள் ஒளிந்து கொண்டார்கள். ஆனால் நாம் அவருக்கு நம்முடைய முக ரூபத்தை நாம் காண்பிக்க வேண்டும். உன்னுடைய முக ரூபம் அழகாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொன்னார். உன் சத்தத்தை நான் கேட்கட்டும், உன் சத்தம் இன்பமாய் இருக்கிறது என்று சொன்னார். தேவனுக்கு நம்முடைய சத்தத்தை நாம் கேட்க செய்வோம். நம்முடைய முகரூபத்தை நாம் காட்டுவோம். நம்முடைய சத்தம் துதியினால் நிறைந்திருக்கட்டும், அன்பின் மொழியால் நிறைந்திருக்கட்டும், உருவாக்குகிற மொழியாக இருக்கட்டும், இல்லாதவைகளை உருவாக்குகிறதாக நம்முடைய வார்த்தைகள் இருக்கட்டும். எபேசியர் 4ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி நல்ல வார்த்தைகள் உண்டானால் அதையே நீங்கள் பேசுங்கள். நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாமல் இருங்கள். சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்கணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். எனவே இந்த வசனத்தை நீங்கள் மனப்பாடமாக வைத்துக்கொள்ளுங்கள். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்துக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். நம்முடைய வார்த்தையை கேட்கிறவர்களுக்கு அதனால் பிரயோஜனம் உண்டாகும். அப்படிப்பட்ட வார்த்தைகள் உண்டானால் அதையே பேசுங்கள். அதை நீங்கள் பேசவில்லை என்றால் அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். உங்களுடைய வார்த்தையினாலே பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாமல் இருங்கள். பரிசுத்த ஆவியை சந்தோஷப்படுத்துகிற வார்த்தைகளை பேசுங்கள். நம்முடைய வாக்கு இன்பமாக இருக்க வேண்டும். சகல விதமான கசப்பு, கோபம், மூர்க்கம், கூக்குரல், தூஷணம் மற்ற எந்த துர்க்கணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். உன்னை மன்னிக்கிறேன் என்று சொல்லுகிற வார்த்தை நம்மிடத்திலிருந்து வரட்டும். இல்லாத நன்மையான காரியங்களை உருவாக்குகிற வார்த்தைகள் நம்மிடத்தில் வரட்டும். தேவனை துதிக்கிற துதியின் சத்தம் நம்மிடத்தில் வரட்டும். ஸ்தோத்திர பலி இடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான். எனவே இதுவே ராஜ்யத்தின் மொழியாக இருக்கிறது, அன்பின் மொழியாக இருக்கிறது. எனவே ராஜ்யத்தின் புத்திரர்களாக இருக்கிற நாம், தேவனுடைய புத்திர சுவிகாரர்களாக இருக்கிற நாம் ராஜ்யத்தின் மொழியை பேசுவோம். கிறிஸ்துவை தரித்து கொண்ட நாம் கிறிஸ்துவின் மொழியை நாம் பேசுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.